சார் இப்போ இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள், அவர்களை பெற்ற லட்சக்கணக்கான பெற்றோர்கள் எல்லோருக்கும் என்னென்னா எந்த படிப்பு படிக்கிறது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏகப்பட்டது போடுறாங்க. ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த படிப்பா அந்த படிப்பான்னு குழப்பத்தில் இருக்கனால எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலான்ற முதல்ல ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது +2க்கு பிறகு அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த படிப்புக்கு வேலை நிச்சயம், வாய்ப்பு நிறைய கிடைக்கும், இது போன்ற அடிப்படை கேள்விகளிலிருந்து ஆரம்பிப்போம் சார். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கெரியரை சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ நாங்கள் பேசுறது கூட நான் வந்து நீங்கள் வந்து அலசி ஆராய்ந்து ஆய்வு செய்யணும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீவிர விசாரிப்பதே மெய். ஒரு கெரியர் வந்து மோஸ்ட் ஆஃப் யூ டிசைட் யுவர் கெரியர் இன் ஃபேண்டசி வேர்ல்ட், ஒரு மாய உலகத்தில், வித்தவுட் நோயிங் த ரியாலிட்டி ஆர் தி ஃப்யூச்சர். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், யாராவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த லாஸ்ட்டு ஒரு 40-50 இயர்ஸில் நினச்சிருப்பான், நான் +2 முடித்தவொடனே நான் இது படிப்பேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் வாய்ப்பு இருக்குது, அப்படி சாதிச்சிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா 90% சாதிக்கவில்லை. எங்கே தப்பு நடக்குது, எதனால் தப்பு நடக்குது? +2 எடுக்கும்போது ஒரு முடிவு நம்ம எடுக்கிறோம், பட் நிஜமாகவே சரியான முடிவு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த டுடேஸ் டெக்னாலஜி. நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தாண்டி நாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு தனியார் ஒரு சேனலில் வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் பேசினேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் கடவுள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பேசினேன். ஒரு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் அகைன் இப்போ சொல்கிறேன், இப்போ சொன்னதுனால நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்க வேணும்னு நான் சொல்ல கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக எனிபடி நோஸ் மோர் தென் 50% ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் இன் த வேர்ல்ட் ஹவ் பின் கேன்சல்ட் ஆர் டிலேட். இது நான் 3 வருஷம் முன்னாடி பேசினேன். அப்போது இப்போ ஏன் டேட்டா நான் படிக்கணும்னு சொல்கிறேன், ஏன் டேட்டா சென்டர் வந்து உருவாகுறதுல கஷ்டம்? அது ஒரு டேட்டா சென்டர் வந்து உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எனர்ஜி தேவை. நியூக்ளியர் எனர்ஜி ஆல்சோ நாட் இனஃப். இப்போ ஒரு டேட்டா சென்டர் சென்னையில் வருது அப்படின்னா, டூ யூ நோ தட் ஹவு மச் டெம்பரேச்சர் இல் இன்க்ரீஸ்? 8 to 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர். இப்போவே நம்மளால் வெயில் தாங்க முடியல. இந்த மாதிரி வந்து ஒரு 10 டிகிரி வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ அப்போ டேட்டா சென்டர் நீ படிக்கணும் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா, யூ ஷுட் லேர்ன் அபவுட் சிந்தட்டிக் டேட்டா, யூ ஷுட் லேர்ன் அபவுட் எல்கியூஎம் மாடல்ஸு, டேட்டா பிரேக் சர்டிஃபிகேஷன் மாதிரி தான் இருக்குது. நான் படிக்கணும்னு கிடையாது. இது நீ படிக்கிறதுக்கும் அங்கே தேவைக்கும் நம்ம சம்மந்தமெல்லாம் போயிடுது. அப்போ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதாவது ஃப்யூச்சரே நீ எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, இனிமேல் இந்த கோர்ஸுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு நீ கேட்குறதோட, சார் இந்த கோர்ஸ் நான் எடுக்கலான்னு இருக்கேன், இந்த கோர்ஸுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி திறன்களை வளர்த்துக்கணும், அது கேட்டிங்கன்னா சரியான கேள்வி அப்படின்னு சொல்வேன் நான். என்னுடைய சந்தேகமே மாணவர்களும் பெற்றோர்களும் தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஏன்னா இப்போ பெற்றோர்கள் சொல்கிறது கேட்குறாங்க, மாணவர்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நிலையில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணுமா, இல்லை 4 ஆண்டுகள் கழித்து 5 ஆண்டுகள் கழித்து எது சிறப்பாக இருக்குன்னு பார்த்து தேர்வு பண்ணணுமா? எதை சார் எடுத்து எதை அடிப்படையாக ஃபியூச்சரை வச்சு தான் சார் டிசைட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் வந்து ரீசெண்டாக பார்சிலோனாவில் எப்போவுமே உலகத்தில் 2nd பிக்கஸ்ட் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ் பேரே நீங்கள் பாருங்களேன், அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா 4YFN, 4 years from now. 4 வருஷம் கழித்து எப்படி என்ன மாதிரி டெக்னாலஜி வந்து எதிர்பார்க்குறது தான் அந்த கான்ஃபரன்ஸே. இப்போ இதெல்லாம் நாங்கள் போய் அட்டன் பண்ணி வரும்போது சொல்லும்போது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அது சொல்லலாம். இப்போ சூப்பரான கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இப்போது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பற்றி பேசுகிறோம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் இப்போ வந்து எலக்ட்ரான் பேஸ்ட் நெட்வொர்க் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃப்யூச்சரில் வந்து பிகாஸ் ஆஃப் ஏஐ ஸ்பீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 5G எல்லாம் சைனா 10G பற்றி வரைக்கும் பேசுகிறாங்க. அப்போது இப்போ வந்து எலக்ட்ரானிக் பேஸ்லேருந்து வி ஆர் கோயிங் டு மூவ் ஃபோட்டோனிக். ஃபியூச்சர் ஆஃப் டெலிகாம் இஸ் கோயிங் டு பி ஃபோட்டோனிக்ங்கிறான். அப்போது ஆல் ஃபோட்டோனிக் நெட்வொர்க் பேஸ் பண்ணி நீ படிக்கணும். இது சிலபஸில் கிடையாது. இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறேன், நான் வந்து எலக்ட்ரான் பேஸ் பண்ணி படிக்கிறேன். 4 வருஷம் கழித்து ஃபோட்டோனிக் நெட்வொர்க்ஸ் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அப்போ யூ நீட் டு அப்டேட் படிக்கும்போது. அதனால் ஃப்யூச்சரை வச்சு ஒரு கெரியர் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்வேன். கண்டிப்பாக கோர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கோர் இன்ஜினியரிங் வில் டெஃபினெட்லி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி.